மொஹரம் ஸ்பெஷலில் வித்தியாசமாக டேஸ்ட்டாக நம்ம ஒரு ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு மைதா மாவு, கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் நாங்கள் வந்து ஆக்சுவலாக மைதா மாவில் தான் அது வந்து பிசைஞ்சிட்டோம் மாவு. இது பார்த்திங்கன்னா வெள்ளை நல்லா உடச்சி தண்ணியில் கரைச்சி வச்சாச்சு. இந்த மாவு பிசைஞ்சு என் பொண்ணும் செய்வாள். அது வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெசிபிஸாக அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பிசைஞ்சு அது நாளாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு புலாவ்னு சொல்லுவாங்க, இல்லை பாசிப்பருப்பு கிச்சடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்து விட்டுட்டு வெங்காயம், அப்புறம் பாசிப்பருப்பு நல்லா ஒரு பவுல், அதே தான் கொத்தமல்லி புதினா. இதில் வந்து எந்த மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு உலைய வச்சு சாப்பாடு தம்ம போடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வணக்கிட்டு பண்ணுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி ஊற வச்சாச்சு. இது வந்து தேங்காய் பூ வந்து திருவி வச்சுட்டு இது வந்து ஒலை வச்சு தம்மு கூட்டாச்சு. இந்த பாப்பா பாருங்கள் தேய்ச்சது. இது 4 இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணி அந்த 4 பக்கமும் வந்து ஒரு மாதிரி திருவி விடுவாங்க. இது வந்து கிரேவி, இது வந்து ஒரு மாதிரியான கிரேவி பண்ணுவோம். அது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு நான் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே என்னால் ப்ரீஃபாக காட்ட முடியல. சாப்பாடு தம்மு கூட்டாச்சு, சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு தடவை நான் தனியாக செய்கிறேன், அப்போ சொல்கிறேன். சூப்பராக இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் ப்ரீஃபாக ஒரு நாளைக்கு காட்டுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பாப்பா பண்ணி ரெடி பண்ணுற பாருங்கள். அதுக்கு வந்து நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு நல்லா ஒரு பவுல் கடலைப்பருப்பு நல்லா நெய்யிலே வதக்கி விடணும். நெய் வேண்டாதவங்க எண்ணெயில் போடலாம். நான் நெய்யில் தான் செய்வேன். முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு தண்ணியை போட்டணும். அது அப்படியே அந்த பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி இதெல்லாம் தேங்காய் பூ திருவி இதெல்லாம் பண்ணோம். பருப்பு வெந்துருச்சான ஒரு பாதி வெந்துனா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண இதை வந்து இதில் போடணும். இது வந்து ஸ்வீட் ரெசிபி, சூப்பராக இருக்கும். இது வேகட்டும்னு ஒரு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா திருநீத்து பச்சையில் நாங்கள் பானகம் செய்வோம், ஷர்பத்துன்னு சொல்லுவோம். அந்த பானகத்துக்கு பானையில் பூவும் கட்டலாம். பட் இது கட்டுறது தான் வந்து சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. அது எங்களுடைய இதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியல. அது நாங்கள் அது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம் வருஷம் வருஷம். பட் நான் இந்த வருஷம் தான் நான் வந்து போடுறேன் வீடியோவாக. இந்த மாதிரி கட்டி அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புது பானையில் தான் செய்வோம். அப்போ வந்து நாம் இது வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் பூ திருவி போட்டுட்டு அதில் ஏலக்காய் தூளும் சோம்பு தூளும் லைட்டாக போடணும். பாருங்கள், புது பானையை ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி பகை போட்டு மூடி வச்சுட்டு அந்த நம்ம வெல்லம் தண்ணி கரைச்சோம் இல்லையா, அது போட்டு அதில் ஒவ்வொன்றுமே நம்ம போடணும். சோம்பு, கசகசா, ஏலக்காய் தட்டி போட்டது எல்லாம் போட்டு அதில் தேங்காய் திருவல், வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு பாருங்கள் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பானகன் கூட நீங்கள் சொல்லலாம் தமிழில். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த இனிப்பு பருப்பு புலாவு சாப்பாடு, அப்புறம் கொத்தவரங்காவும் கத்திரிக்காய் போட்டு இது வந்து நாங்கள் எங்களுடைய ரிலீஜியஸ் பிரகாரம் நம்ம இது பண்ணுறது. அப்புறம் தொட்டுக்கிறதுக்காக பஜ்ஜி போட்டேன், அவ்வளோதான்.